வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழில் வரக்கூடிய எழுத்து பிழைகள், அதாவது மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவோம். இப்போ நகர வேறுபாடுகள் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த எழுத்தை போட்டால் எப்படி பொருள் வரும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. இந்த எழுத்துக்களுக்கான மாறுபாடுகளை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்படி எழுத்துக்கள் மாறுபடுவதன் மூலமாக பொருள் எப்படி மாறுபடுது, இப்போ எந்த எழுத்து வந்தால் எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம 2 எழுத்துக்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். 2 சுழினா 3 சுழினா நம்ம பொதுவாக சொல்ல இல்லையா, அந்த நகர வேறுபாடு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. இப்போது ஆண் என்கிற சொல்லை எடுத்துக்கலாம். ஆண் என்கிற சொல்ல 2 சுழி எண் வரும்போது அதற்கு பசு என்ற பொருள். இதே 3 சுழி எண் வந்துச்சுன்னா ஆண் பிள்ளை, அதாவது ஆண் குழந்தை அப்படின்ற பொருளில் வரும். அதே போல் அன்னம் என்கிற ஒரு சொல், இதில் 2 சுழி எண் வந்ததுன்னா அதற்கு பறவை என்று பொருள். நம்ம அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 2 சுழி எண் தான் போடணும். 3 சுழி எண் போட்டோம் அப்படின்னா மேல்வாய், அதாவது மேல் அன்னம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழில் எழுத்துக்களுடைய பிறப்பிடத்தை சொல்லும்போது மேல் அன்னம், அதாவது வாயில் மேல் பகுதியை தொட்டு அதை மேல் அன்னம் அப்படி சொல்லுவோம். இடை அன்னம் மேல் அன்னம்ன்ட்டு அந்த மேல் வாய்க்கு போடணும்னா அன்னம்ன்றது 3 சுழின்னு போடணும். அடுத்தது ஆணை என்று எழுதுவோம். 2 சுழி நை போடுறோம். ஆணைன்னு போட்டால் யானையை குறிக்கக்கூடியது. இதே 3 சுழி நான் போட்டு ஆணைன்னு போட்டோம்னா கட்டளை, ஆணை பிறப்பித்தல் என்ற பொருளில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கண்ணன் எழுதுவோம். கண்ணனில் 2 சுழின்னு போட்டோன்னா கர்ணன், கர்ண மகாபிரபு இருக்கார் இல்லையா, வள்ளல், அந்த கர்ணனை குறிக்கும். இதே 3 சுழின்னு போட்டோன்னா திருமால், அதாவது காக்கும் கடவுளான திருமாலை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது கணம் அப்படின்னு எழுதுவோம். 2 சுழி நான் போட்டோன்னா பலு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 சுழினா தான் போடணும். இதே 3 சுழி நான் போட்டோன்னா நொடி, அதாவது கனப்பொழுது அப்படி சொல்லுவாங்க. நொடி பொழுதில் அப்படின்ற நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்களில் நம்ம 3 சுழினா தான் போடணும். அதே போல் கூட்டம், சரியா, கணம் என்பது கூட்டம் என்கிற பொருள்லையும் வரும். சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம 3 சுழி நான் போடணும். அடுத்து பாருங்கள், கான் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் 2 சுழின்னு போட்டு. அப்படின்னா காடு என்ற பொருளில் வரும். கான் அப்படின்னா காடு. இதே 3 சுழின்னு போட்டு கான் அப்படின்னு எழுதுனா பார் என்று பொருள், அதாவது பார்க்குறோம் இல்லையா, பார்த்தல் என்கிற பொருளில் வரும். அடுத்தது கனி என்கிற ஒரு சொல். இதில் பழம் என்கிற அர்த்தத்தை நாம் மனசில் வச்சுக்கிட்டு கனி அப்படின்னு எழுதணும்னா 2 சுழி நீ போடணும். சரியா, 2 சுழி நீ போட்டால் கனி, அதாவது பழத்தை குறிக்கக்கூடியது. இதே 3 சுழி போட்டால் என்ன அர்த்தம்னா அளவீடு, அளத்தல், சரியா, அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து தனி என்று எழுதுகிறோம். 2 சுழி நீ போட்டால் தனிமை, அதாவது நான் தனிமையில் இருக்கேன் என்ற பொருளில் வரும். இதே 3 சுழி நீ போட்டால் ஆறுதல் பெறுதல் என்கிற பொருளில் நாம் எடுத்துக்கலாம். அடுத்து தின் என்கிற சொல். இப்போ தின்னில் சாப்பிட்றது, தின்றது, தின்பண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருளில் நாம் எழுதுகிறோம் அப்படின்னா 2 சுழின்னு போட்டு எழுதும் தின் அப்படின்னு. இதே திண்மை, மன உறுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மன உறுதியை காட்டக்கூடிய ஒன்றை குறித்து எழுதுகிறோம் அப்படின்னா திண்மைன்னு எழுதுகிறோம்னா 3 சுழின்னு போட்டு தான் எழுதணும். அதுதான் உறுதியை காட்டக்கூடிய சொல். அடுத்து துணி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ துணி அப்படின்றதில் துணிந்து நிற்றல், அதே மாதிரி துணினா நம்ம உடுத்தி கொள்ளக்கூடிய துணி, ஆடைன்னு சொல்கிறோன்னா அது 3 சுழி நீ போடணும் துணி அப்படின்றது. இதே 2 சுழி நீ போட்டால் அது தப்பாயிடும். ஏன்னா ஆடைக்கு 2 சுழி நீ வராது. அப்போ 2 சுழி நீ போட்டோம்னா வெறுப்பு, வெறுத்தல், சரிங்களா, உலகத்தை வெறுத்து போதல். இப்போ முனிவர்கள்லாம் உலகை வெறுத்து அல்லது உலகத்திலிருந்து துறந்து, பற்றுகள்லாம் துறந்து
அவங்க துறவிகளாக இருப்பாங்க. அது அங்கே வந்து துணி அப்படின்னா அது வெறுப்பு அல்லது வெறுத்தல், விலகுதல் என்கிற பொருளில் வரும். அப்போ 2 சுழி நீ போட்டால் வெறுப்பு, 3 சுழி நீ போட்டால் ஆடை அல்லது உறுதி செய் என்கிற பொருளில் வரும். அடுத்ததாக நுனி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நுனிப்புல் மேய்தல் அப்படின்னு எழுதுறோன்னு வச்சுங்களேன். அப்போ புல்லை குறிப்பிட்டு அல்லது ஒரு முனை, அந்த நுனியை பாரு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படி நாம் ஒரு முனை அல்லது கூர்மையானதை குறிக்க நாம் எழுதுகிறோம்னா 2 சுழி நீ போட்டு எழுதணும் நுனி அப்படின்னு. இதே வந்து நுட்பமாக சிந்தித்தல், ரொம்ப நுணுக்கமாக நம்ம யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம்னா அதுக்கு 3 சுழி நீ போடணும். அதே போல் பனி அப்படின்னு எழுதுகிறோம். பொதுவான ஒரு சொல் தான், நிறைய பயன்படுத்தக்கூடிய சொல் தான். இப்போ பனி, குளிர்காலத்து பனி அப்படின்னு எழுதுகிறோன்னா சில பேர் தவறுதலாக 3 சுழி நீ போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. 3 சுழி நீ போட்டால் வேலை என்ற பொருளில் போயிடும், அல்லது பணிதல், வணங்குதல் என்கிற பொருளில் வரும். அதனால் நீங்கள் குளிர்காலத்தை குறிக்கக்கூடிய, குளிரை குறிக்கக்கூடிய பனி அல்லது பனித்தல், சரிங்களா, ரொம்ப குளிராக இருத்தல், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் சிவபெருமானை பற்றி பாடும்போது அந்த பாடல் நாம் பார்க்குறோம். அங்கே பனித்தல் என்பது குளிர்ந்திருத்தல் என்கிற பொருளில் வரும். இதே வந்து பணிவாக நடந்து கொள் அப்படின்னா 3 சுழி தான் போடணும். இது என்னுடைய பணி, இதில் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும்போது 3 சுழி தான் போடணும். அதுதான் பொருத்தமாக சரியாக இருக்கும். அடுத்து பனை அப்படின்னு எழுதுகிறோம். பனை மரத்தை பற்றி நம்ம ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும், அதுக்காக நம்ம எழுதுகிறோன்னு வச்சிங்களேன். அப்போது 2 சுழி நை போடணும். பனை என்று எழுத வேண்டும். பனைனா பனை மரத்தை குறிக்கக்கூடியது. நம்ம தவறுதலாக 3 சுழி நை போட்டோம், நான் போட்டு அதை நை போகிறோன்னு வச்சிங்களேன். அப்போது அதுக்கு என்ன பொருள்னா பருத்தல், பருத்திருத்தல், அதாவது பெருசாக இருக்கிறது என்ற பொருளில் வரும். அதே போல் 3 சுழி நை போட்டோன்னா மூங்கில் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக அது மாறிவிடும். ஒரு சின்ன பிழை தான், ஏதோ மைங்குழி பிழைன்னு நம்ம சொல்கிறோம். தவறுதலாக நம்ம எழுதுகிறதா 2 சுழி நாக்கு பதிலாக 3 சுழி நா போடுறது, சரிங்களா. சின்ன தவறு தான், ஆனால் அந்த சின்ன தவறே பெரிய பொருட்பிழை ஏற்படுத்திவிடும். நாம் என்ன சொல்ல நினச்சி அதை எழுதணுமோ அந்த பொருளை, அந்த அர்த்தத்தை தராமல் அது வேறொரு அர்த்தத்தை தரக்கூடியதாக போயிடும். அதனால் தமிழ் என்பது மிக அற்புதமான ஒரு சிறந்த மொழி. அதில் நிறைய பொருள் வேறுபாடுக்கான சொற்கள் இருக்குது. ஏன்னா மற்ற மொழிகளை விட சொற்களஞ்சியம் அதிகம். அதனால் நாம் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு சொற்களஞ்சியம் அதிகமாகும். அப்போ நம்ம எழுதும்போது பொருட்பிழை இல்லாமல் எழுதலாம். இந்த பொருளுக்கு இந்த சொல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். அதே போல் மண் அப்படின்னு எழுதுகிறோம். 2 சுழியின் போட்டினா அரசன் என்று பொருள். 3 சுழியின் போட்டினா பூமி, அதாவது மண், களிமண், வண்டல் மண் எழுதுறோம் இல்லையா. அப்போது 3 சுழி இன் தான் போடணும். அதுதான் வந்து பூமியை குறிக்கக்கூடியதாக, நிலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 2 சுழியின் போட்டோன்னா அது அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும், மன்னன், சரிங்களா. அப்போ அரசனை சொல்கிறோன்னா சக்கரவர்த்தி, அது யாராக இருந்தாலும் சரிங்களா, மன்னன் என்ற சொல்லை பயன்படுத்துவதாக இருந்தாலும் 2 சுழியின் தான் போடணும். இப்போ பார்க்க போகிற சொல்லும் மிக எளிமையான சொல் தான். எல்லாரும் வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல் தான் மனம் என்கிற சொல். இப்போ மனம் என்பது உள்ளத்தை குறிக்கும். எப்போ 2 சுழி நா போட்டால் அது உள்ளத்தை குறிப்பதாக இருக்கும். ஒருவேளை 3 சுழி நா போட்டு மனம் அப்படின்னு எழுதுகிறோம்னா அது நறுமணம், சரிங்களா. இப்போ நாற்றம், நன்னாற்றம், துர்நாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம தமிழில் வந்து தமிழ் சொல், அழகான தமிழ் சொல் மனம். திருமணம் அப்படின்னு எழுதுகிறோம். இருமணம் இணையும் திருமணம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் வாழ்த்தில். இப்போ இருமணம் என்று உள்ளத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அது 2 சுழி நா போட்டு தான் எழுதணும். இருமணம், மா நா என்பது 2 சுழி நாவாக இருக்கணும். இருமணம் இணையும் திருமணம் என்று எழுதும்போது தீரு மா நா என்பது 3 சுழி நா தான் போடணும், சரிங்களா. மனம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது அல்லது வாசனையை குறிக்கக்கூடியதாக இருந்தால் 3 சுழி நா போட்டு தான் எழுதணும். அதுதான் சரி. அடுத்தது மனை அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ 2 சுழி நை போடுறோன்னா வீடு, வீட்டு மனை, காலி மனை, மனை வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு 2 சுழி நான் போட்ட அந்த வரிசையில் வரக்கூடிய, நகர வரிசையில் வரக்கூடிய நை தான் போடணும். இப்போ 3 சுழி நை போட்டிங்கன்னா உட்காரக்கூடிய பலகை என்ற பொருள் தரும். இப்போ மனையில் உட்கார அப்படின்னா உட்காரக்கூடிய பலகைக்கு
3 சுழினை தான் போடணும். நிறைய பேர் 2 சுழினை தான் போட்டு எழுதுறீங்க, அது தவறு. 3 சுழினை போட்டு எழுதணும். அடுத்த சொல் பார்த்திங்கன்னா மான். இப்போ மான் எழுதுகிறோம். மான்றது ஒரு விலங்கு. பொதுவாக நம்ம விலங்குன்ற பொருளில் தான் எழுதுவோம். ஆனால் அதுக்கு 2 சுழின்னு போட்டால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி துள்ளி ஓடுற மான், புள்ளி மான், கலைமான், சரி, அந்த மாதிரி மான் என்கிற விலங்கை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். ஒருவேளை நம்ம தவறுதலாக 3 சுழின்னு போட்டோம்னா அது பெருமை, மாண்பு, மாண்புமிகு, சரிங்களா, மாண்புமிகு ஒரு அமைச்சரை அல்லது ஒரு அரசரை, ஒரு பெரிய உயரதிகாரி, அவங்கள உயர்வுபடுத்தி சொல்லணும் அப்படின்றக்காக நம்ம மாண்புமிகு என்ற சொல்லை பயன்படுத்தும் பொதுவாக. அந்த இடத்துல மாண்பு, மாண்பமை அப்படின்னு எழுதும்போது 3 சுழின்னு தான் போடணும், சரிங்களா. இதே மாண்பமை குறித்து எழுதும்போது, உயர்வு குறித்து எழுதும்போது 2 சுழினா போடக்கூடாது. அப்படி நீங்கள் யாராவது ஒரு உயரதிகாரிக்கு 2 சுழின்னு போட்டு மாண்புமிகுன்னு எழுதிட்டிங்கன்னா அது மான், விலங்கை குறிக்கக்கூடியதாக தப்பான ஒரு பொருளை தரக்கூடியதாக ஆகிடும். அவரை நீங்கள் உயர்வாக சொல்லணும்னு நினச்சா எழுதுறீங்க, ஆனால் 2 சுழின்னு போட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது ஏதோ அவங்கள விலங்குன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும், சரிங்களா. அதனால் இந்த பிழைகள் நேராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதனால் தொடர்ந்து கேட்டு இதில் வரக்கூடிய பிழைகளை சரி செஞ்சுக்குங்க, சரிங்களா. அடுத்தது உன் அப்படின்னு எழுதுகிறோம். உன்னுடையது, உனக்காக, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா. உன்னுடைய உரிமையானது அப்படின்னு இது பண்ணும்போது, அதாவது முன்னிலை ஒருமைன்னு சொல்லுவோம். முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி சொல்கிறது, சரிங்களா. அப்படி பொருள் எடுத்துக்கொண்டு நாம் எழுதணும் அல்லது பேசுகிறோம் அப்படின்னா 2 சுழி இன்னை மனசில் வச்சுட்டு தான் பேசணும், சரி. ஏன்னா மனசில் இருந்தால் தான் அது எழுத்தில் வரும். நம்ம 2 சுழின்னு வச்சுட்டு உன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எழுதும்போதும் சரியாக உன் என்பதை 2 சுழின்னு போட்டு எழுதுவோம். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை குறிப்பிட்டு எழுதும்போது முன்னிலை ஒருமையில். ஒருவேளை 3 சுழின்னு போட்டுட்டோம் மனசில் வச்சுக்கிட்டு உன்னுடையது என்பதற்கு 3 சுழின்னு போட்டோன்னா அது தப்பான ஒரு பொருளை தந்துவிடும். ஏன்னா 3 சுழின்னு போட்டால் சாப்பிடு என்று பொருள். உண்க, உண்ணுதல், உணவுன்னு எழுதுகிறோம் இல்லையா. 2 சுழின்னு போகிறதில்ல, 3 சுழின்னு போட்டு தான் எழுதுவோம். அதுதான் உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. அதனால் ஒரு சின்ன பிழை தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம நிறைய எழுதியிருக்கலாம் அந்த மாதிரி. இனிமேலும் அந்த மாதிரி பிழைகளை செய்யாதீங்க. அதே போல் குனி அப்படின்னு எழுதுவோம். குனிதல் என்பது வளையறுத்து 2 சுழினி போடணும், குனி. இதே 3 சுழினி போட்டிங்கன்னா நல்ல குணம் உடையவன், நற்குணம் உடையவன் என்பதை குறிப்பதாக அமையும். இப்போ நல்ல பையன்பா, நல்ல பொண்ணு, நற்குணம் உடையவர்கள், நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 3 சுழினி தான் போடணும். இப்போ 2 சுழினி போட்டோம்னா வளைந்து கொடுத்தல், இவங்க வளைஞ்சு கொடுக்குறவங்க. சில இடங்களில் வளைஞ்சு கொடுக்கறது பெருமையான விஷயமாக கருதப்படும், சரிங்களா. 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னும். அந்த மாதிரி இடங்களில் அது பெருமை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும், 5 வயசுலேயே நல்ல நிலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு. ஆனால் பல இடங்களில் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போவோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும்போது அது பெருமை தரக்கூடியதாக இருக்காது. நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையும் பெருமை தரக்கூடிய ஒரு பண்பாக இருக்காது. அது என்ன ஒன்றா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிடும். இவங்களா எல்லாத்துக்கும் வளைவான்ப்பா, எல்லாத்துக்கும் அவன் ஈஸியாக வளைச்சிடலாம் அப்படின்னும்போது அது நம்முடைய ஸ்திரத்தன்மை, அதாவது உறுதித்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறுதித்தன்மையை பாதித்து விடும். நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே சமூகத்தில் இல்லாமல் போய்விடும். அதனால் குனி என்பது வளைதலை நான் மனசில் நினச்சிட்டு சொல்கிறேன்னா 2 சுழினி போடணும். நல்ல குணம் உடையவன் அப்படின்ற பொருள் எழுதுனா 3 சுழினி போட்டு எழுதணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சொற்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய சொற்கள் இருக்குது, இப்போ சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள்லேருந்து தேர்ந்தெடுத்த சொற்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கேளுங்க. நிச்சயமாக இது போன்ற பிழை நீக்குவதற்கான வீடியோக்கள் நிறைய போடுறேன். இது தேர்வுகளுக்கும் பயன்படும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தெளிவுபடுத்தி கொள்ளுதல், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களே.